போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுவார் என்று சொன்ன தேவன். நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏதாவது ஜெபத்துக்கு பதில் வரல, நான் ஜெபிச்ச காரியத்துக்கு பதில் வரல, நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கல, நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? நான் சமூகத்துல காத்திருக்கிற விஷயத்துக்கு எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்களா? அதான் சங்கீதக்காரன் 40வது சங்கீதத்துல சொல்கிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலாய் கேட்டார் என்று சொன்னது போல கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலை நிச்சயமாய் கேட்பார். கேட்பது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த விஷயத்துல சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எந்த விஷயம் நடக்கல என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் மேல தேவன் ஒரு விடுதலை தருவார். சோர்ந்து போகிற உங்களுக்கு ஒரு புது பலனை தருவார். இந்த கழுகு எப்படி உயர பறந்து போகிறதோ அப்படி உன்னதங்களில உங்களையும் பறக்க செய்வார். உன்னதத்தின் மேல் உன்னதத்துல உயர எழும்ப செய்வார். ஒரு புது பலனை உங்களுக்கும் கட்டளையிடுவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்கள். நீங்கள் காத்திருக்கிற விஷயம் நிச்சயமாய் வரும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வசனம் சொல்கிறது போல நீங்க விரும்பின காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவதற்கு ஒரு புது பலனை உங்களுக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. God bless you.